தலைப்பு கொடுக்கன்னா எப்பொழுதும் சந்தோஷம் அப்படின்னு கொடுக்கலாம். சந்தோஷம்னு கொடுக்கறதுக்கு பதிலா எப்பொழுதும் சந்தோஷம். வாழ்க்கையிலே சில உலக பிரகாரமான உல்லாசமான காரியங்கள், உலக பிரகாரமான சிற்றின்பமான காரியங்களிலே ஈடுபடும் போது அங்கே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறது? the temporary, the short term happiness. ஆனா யாரெல்லாம் அந்த சமூகத்தோடு கூட நம்ம ஒரு இன்டராக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அங்க நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒன்று போல என்ன செய்கிறார்? அவர் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்போ அதை பெற்றுக்கொள்ளதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நான் வேத பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியான பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கன்னா எப்பொழுதும் சந்தோஷம் அப்படின்னு கொடுக்கலாம். சந்தோஷம்னு கொடுக்கறதுக்கு பதிலா எப்பொழுதும் சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த நிருபம் எப்பவும் எழுதப்பட்டது என்பதை முதலாவது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிருபத்தை எழுதினது யார்? பவுல். அது ஓரளவு நீங்க ஒரு 50% சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த நிருபத்தை அவன் எழுதும்போது எங்கே இருக்கிறான்? அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். He was in prison. ஒரு சிறைச்சாலையிலே இருக்கின்ற ஒரு சிறை கைதி பிலிப்பு சபைக்கு எழுதுகிறான், Rejoice, சந்தோஷமா இருங்க, be happy. அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் சொல்றான். Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு உலகத்துல சந்தோஷப்படுத்துவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. 4 சிறு குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது அவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தையோடு கூட விளையாட போறதுக்கு அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். போகக்கூடாதுன்னா அவ்வளோதான், 180 டிகிரி 90 டிகிரி பல டிகிரிக்கு அங்கே ஃபேஸ் போயிடும், பிள்ளைகளுக்கு ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் போ அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். எதுவரையும் அந்த அரை மணி நேரம் விளையாடிட்டு வர்ற வரையும் தான். அப்புறம் புக்கேடு பெய்யும், சந்தோஷம் பெய்யும். புக்கேடுன்னு சொன்னோன்னே ஆஃப் ஆயிரும். ஒவ்வொரு ஏஜில் உள்ளவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சந்தோஷம். நண்பர்களோடு கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே சில உலக பிரகாரமான உல்லாசமான காரியங்கள், உலக பிரகாரமான சிற்றின்பமான காரியங்களிலே ஈடுபடும் போது அங்கே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறது? the temporary, the short term happiness. அவ்வளவுதான், தற்காலிகமானது, குறுகிய காலமானது, அப்படிப்பட்டது காரியம்தான். அதனாலதான் வேதம் சொல்லுது சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சரி, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சரி, சந்தோஷமாயிருங்க நீ வெறுமனே சொல்லலாங்க. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெறுமையா சந்தோஷமா இருக்கிறது அது உன்னை திருப்திப்படுத்தாது, அது நிலைவரமா இருக்காது, அது நீடித்து ஓடாது, நீடித்து ஓடாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிற்காது. சில சமயத்துல என்ன செய்வாங்க, திடீர்னு ஒரே ராத்திரியில பெரிய பணக்காரனா ஒருத்தனை ஆயிட்டானா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது.
அது எப்படி ஆனோன்னா அப்படியே திடீர்னு பெறும். மேல அடிக்கிற பந்து டமால்னி கீழே வந்துடும். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வும் மெதுவாக நகர்ந்து கொண்டு போகும்போது அந்த நகர்வு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சேலஞ்சிங் மட்டும் இல்ல, சவால் மட்டும் இல்ல, அது ஆசீர்வாதமாக கூறப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தற்காலிக சந்தோஷம், இந்த அற்பகால சந்தோஷம் நிலைத்திருக்காது, அது அழிந்து போகும். இன்னைக்கு மூவிஸ் பார்க்குறாங்க, கண்ட மூவிலாம் இருக்குது. சரினா, ஒரு அறிவுபூர்வமான, ஒரு சயின்டிஃபிக்கா உள்ளது, ஒரு ஜாகிரபிக்கலா, இப்படிப்பட்ட ஒரு மூவிஸ் எவ்வளவோ இருக்குது. மனித அறிவை வளர்க்கத்தக்கதான மூவிஸ் நிறைய இருக்குது. ஆனா அதை பார்க்கறதுக்கு பதிலா தேவையில்லாத மூவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தனா அது அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கதா இருக்கும். இன்னைக்கு பல பாவ பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த அடிமைத்தனம் இருக்கிற வரையும் தான் என்ன செய்யணும், இப்படி இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அவன் ராத்திரி ஒன்று சொல்லியிருப்பான், காலையில நான் அப்படியா சொன்னேன்பான். அதே போல ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் டெம்பரரி. அதனால்தான் வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. உலகத்துல சும்மா சந்தோஷமா இருங்கன்னா அந்த சந்தோஷம் ஒப்பேறாது, அது செல்லுபடி ஆகாது, அது நிலைத்து நிற்காது, அது காணல் நீரோ போல ஓடிரும். அப்படிங்கிறக்காக தான் ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், I say again to you, rejoice in the Lord. மீண்டும் நான் சொல்றேன், சந்தோஷமாயிருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா நம்ம இருப்பதற்கு இந்த பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்கள். இந்த பவுல் எழுதியிருக்கிறார், சிறைச்சாலையிலே இருக்கிறார். அப்ப சிறைச்சாலையிலே இவர் மற்றவங்களை சந்தோஷமா இருங்கன்னு எழுதுனா, இவரு சந்தோஷமா இல்லாம எழுத முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப முலாம் பூசின மாதிரி இருக்கும், வெளியே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பாவம் சிலர் உடைய வாழ்க்கை. ஆனா வெளியே தான் காமிப்பாங்க, ஆனா உள்ளத்துல அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வெளியே 4 பேர் மத்தியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கலகலப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா தனிமையிலே ஒரு மனிதன் சிரிக்கிறானா அழுகிறானா என்று அந்தந்த மனிதனுக்கு தான் தெரியும். எவன் ஒருவன் தனிமையிலே சந்தோஷமா இருக்கிறானோ அவன்தான் அந்த ரியல் ஹாப்பினஸ் அவனுக்குள்ளே இருக்கிறது. இங்கே சிறைச்சாலையிலே தனித்து விடப்பட்டவனாயிருக்கிறான் பவுல். இங்கே தனித்து விடப்பட்ட ஒரு மனிதன், அவன் 4 பேரோடு கூட இருந்து சந்தோஷமா இருக்கல. தனித்து விடப்பட்ட ஒரு மனிதன் சிறைச்சாலையிலே தனிமையா இருக்கிறவன் அங்கே சந்தோஷமா இருக்கிறான். அதை தான் நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த பவுல் சந்தோஷமாய் சிறைச்சாலை ஒரு பக்கம், கைதி ஒரு பக்கம், சித்திரவதை ஒரு பக்கம், தனிமை ஒரு பக்கம், ஆனால் அங்கேதான் அவன் சந்தோஷமா இருக்கிறான். எப்படி, how is it possible? எப்படி இவன் சந்தோஷமா இருக்கிறான்? எப்பொழுது சந்தோஷம் சொல்றனே, எப்படி அவன் சந்தோஷமா இருக்கிறான் என்று பார்த்தால் அதனோட ரகசியம்தான் தேவன் கொடுத்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். தமஸ்கு நேராக போகும்போது அந்த ஒரு ஒளி அவனை சந்தித்ததே, அந்த பேரொளி சந்தித்ததே, சவுளே சவுளே என்று பெயர் சொல்லி அழைத்ததே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அவனை குறித்து சொன்னதே, நான் அந்த பரம அழைப்புக்கு உடன்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொன்னானே, அந்த இறை பிரசன்னம், இறைவனுடைய அழைப்பு, இவனுடைய அர்ப்பணிப்பு, அதுதான் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அதுதான் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், joy of salvation. அதனால் தான் நான் சொல்கிறேன், ஒரு தனி மனிதனாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்றால் you are all right. நீங்க சரியா போறீங்கன்னு அர்த்தம் இல்ல, something wrong. நம்முடைய செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்மளே அப்பப்போ என்ன செய்திடலாம், ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். இதுக்கு போய் யார்ட்டையும் நம்ம போய் கேட்கல, நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் அப்ரசல், நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்துடலாம். இங்க பவுல் தனிமையா இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், இக்கட்டில் இருக்கிறான், ஆனா he was happy in the Lord. Hallelujah.
happy in the Lord. ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த அந்த தரிசனம், அவனுக்கு கிடைத்த அந்த அழைப்பு, இவனுடைய அர்ப்பணிப்பு, இவனுடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு சவுலுக்கு தான் அந்த அழைப்பு கிடைச்சிச்சு, எனக்கு எங்க அதே போல ஒளி வந்துச்சா அது வந்துச்சான்னு கேட்கக்கூடாது. அந்த இயேசு பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு தெரியாதா? அவர் தான் உன்னை ரட்சிக்கிறவர்னு உனக்கு தெரியாதா? அவர் தான் உன் பாவத்தை கழுவுவர்னு தெரியாதா? ரட்சிப்பின் சந்தோஷம் அவர் தான் கொடுக்க முடியும்னு தெரியாதா? அது போதுமே, அது போதுமே. அப்போ அதை தெரிந்த நீங்கள் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அதுக்கு நினைச்சணும், கீழ்ப்படியணும். யூ ஹவ் டு ஒபே, யூ ஹவ் டு ரெஸ்பாண்ட். நீங்கள் அதற்கு கீழ்ப்படியணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் the real happiness. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வாழ்ந்தாலும் சரி, வியாதிகள் வரட்டுமே, உபத்திரவங்கள் வரட்டுமே, வறுமை வரட்டுமே, இல்லாம இருக்கட்டுமே, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை ஒரு மனிதனாலும் எடுக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. ஆராதனை வேளையிலே அதை தானே கேட்டோம். இருதயம் நொறுங்கி போய்விட்டது என்று அந்த சாட்சி சொல்லும் போது நம்ம கேட்டோம்ல, எங்களுக்கு வாழ்க்கையே என்ன செய்து உடைந்து போய்விட்டோம். we are crying like anything. பட் எப்படி அது சந்தோஷமாக மாறிட்டு, எப்படி முன்னால வந்து திருப்பி ஆண்டவருடைய பணியை செய்ய முடிந்தது, எப்படி மீண்டும் ஆராதிக்க முடிந்தது, அதுதாங்க சந்தோஷம். that is the real happiness, real happiness. இதை தரவிடாம பிசாசு என்ன செய்வான்னா அங்கங்க நம்மளை என்ன செய்வான், முடக்கி போடுவான். பத்தியா பத்தியா, நீ ஊழியம் செய்யற, ஆண்டவர் நீ போற, பைபிள் தூக்குறா, இந்த பாரு எப்படி இருக்குது பத்தியா, எப்படி நடக்கு, தாறுமாற அவன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, அப்படி இப்படி போயிட்டு இருக்கும்பா. நம்ம காதை கொடுத்து கேட்க கூடாது, காதை கொடுத்து கேட்க கூடாது. அன்னைக்கு மட்டும் ஏவாள் கொஞ்சம் காதை கொஞ்சம் அடைச்சி வச்சிருந்தாருன்னா பாவம் உள்ள வந்திருக்குமா? வந்திருக்காது, திறந்துட்டா காதை. அதே போல பிசாசுக்கு செவி கொடுக்க கூடாது. நமக்கு நிறைய நேரத்துல ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்காது, அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டோம். இந்த பிசாசு கொஞ்சம் அருமையா சுகர் கோட்டடா பேச ஆரம்பிச்ச உடனே we carefully listen to him. அவன்கிட்ட தான் நம்ம தான் கேட்போம், அவன் என்ன சொல்றான் ஏதுன்ட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தனி மனிதனாக அல்லது தனியே நீ இருக்கும்போது நீ அழுகிறையா, நீ மகிழ்ந்து களி கூறுகிறையா, அதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்கணும். உண்மையில நீங்கள் தனிமையிலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்குள்ளே இருந்தார், அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணிக்கிறார். அதான் சொல்லி இருக்கிறது, எப்பொழுதும் சந்தோஷம். எப்பொழுது சந்தோஷம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? அவர் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷம் எப்பொழுது எனக்குள்ள இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்து இந்த பவுல் இங்கே எழுதும்போது ஏன் சந்தோஷமா இருக்கணும்? why should we happy? கர்த்தருக்குள்ள சந்தோஷம், அதுதான் எப்பொழுது சந்தோஷம் சொல்லிட்டேன். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? வேதத்தை ஆராயும் போது எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் ஆராயலாம். ஆனால் 3 காரியங்களை உங்கள் மனதிலே பதியும்படி நான் சொல்ல விரும்பினேன். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். வந்துட்டா? நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆவியின் கனி 9 தனித்தனி என்று நினைச்சிடக்கூடாது. நான் இதுக்கு முன்னால நான் செய்தி கொடுக்கும்போது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும். இந்த 9 சேர்ந்த ஒரு கலவை தான், நம்ம பிரிக்க முடியாத இன்செப்பரபிள். அதிலே ஒன்று இருக்கிறது, சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆவியின் கனியில ஒன்று சந்தோஷம். பவுல் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கலாத்திய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான். பவுல் சொல்றான், சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட். ஆவியின் கனியில ஒரு அங்கமா இருக்கிறது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், கர்த்தருடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவனுடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் என்ன செய்யணும்? பிரதிபலிக்க வேண்டும். இந்த ஆவியின் கனி நமக்குள்ள பிரதிபலிக்கலன்னா நம்ம எதிலோ ஒண்ணுல நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஆவியின் கனி நமக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, இந்த பகுதியை புதிய ஏற்பாட்டுடைய மூல பாஷை எது? புதிய ஏற்பாட்டுடைய மூல பாஷை கிரேக்க மொழி, கிரீக். சரியா? இந்த புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது, கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ அந்த கிரேக்க மொழி மூல பாஷையில பேசும்போது இது ஆங்கில இலக்கியத்தை ஆங்கில இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இது இம்பரேட்டிவ் மூட் என்று ஒரு மூடு உண்டு. அப்போ அந்த இம்பரேட்டிவ் மூட்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் இம்பரேட்டிவ் மூட்? இம்பரேட்டிவ் மூட்னா என்ன அப்படின்னா, இம்பரேட்டிவ் மூட் இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட் பட் இட் இஸ் எ கமாண்ட். இது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேண்டுகோளாக சொல்லல, ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? யார்ட்டையாவது ஒருத்தர் நீங்க கேட்கணும்னா, எனக்காக இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். இது ஒரு வேண்டுகோள். will you please do favor for me அப்படின்னு நம்ம கேட்குறோம். எனக்காக இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அது ரிக்வெஸ்ட், வேண்டுகோள். ஆனா அது என்னத்துல, எப்பா இதை போய் செய்துரு, இஸ் எ கமெண்ட். இது இஸ் எ கமெண்ட். இதுதான் ரிக்வெஸ்ட். அப்ப ஆண்டவர் இங்க எனக்காக நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. எனக்காக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லல. இங்க நீ சந்தோஷமா இரு. இட்ஸ் எ கமாண்ட். ஆண்டவர் இங்க கட்டளையா கொடுக்கிறாரு. இட்ஸ் எ கமாண்டா சொல்லி இருக்கிறாரு. நீ சந்தோஷமா இரு. இந்த சந்தோஷத்தை நான் தான் கொடுக்க முடியும். அப்ப நீ என்னை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரேன், அப்ப நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். இட்ஸ் எ கமாண்ட். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றணுமா மீறணுமா? சொல்லுங்க. நிறைவேற்றணும். அவர் கொடுத்த கட்டளையை நம்ம நிறைவேற்றணும். we need to fulfill and obey his command. அப்ப அதுக்கு கீழ்ப்படினா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாக, ஒரு கமாண்டாக இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம் அவர் கொடுக்கும்போது யாராலும் எடுக்க முடியாது. அவர் கொடுக்கும்போது யாராலும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், உலகத்துல பெரிய பணக்காரன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அந்த பணக்காரன் ஏன் நாலாவது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறான்? ஏன் நாலாவது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறான்? ஏன் திடீர்னு அந்த பணக்காரன் திடீர்னு யாருக்குமே தெரியாம எங்கேயோ போயிடுறான், டிஸ்அப்பியர் ஆகிறான்? ஏன் ஆகிறான் சொல்லுங்க. ஒரு பணம் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஐ கேன் சேலஞ்ச். எத்தனை பணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியை கெட்டு இழந்து இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க பணமும் பொருளும் never gives happiness, never gives happiness. அதற்கு ஒரு வேடிக்கையா ஒரு உதாரணத்தை கூட சொல்வார்கள். ஒரு ராஜா ஒரு விஷயம் சொன்னாராம், மந்திரிகளை பார்த்து சொன்னாராம், சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வாங்கன்னு பார்த்தாங்களாம். அவனும் ஊருக்குள்ள போய் எல்லாம் தேடுறான். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க, ஒவ்வொருத்தனையா கேட்கணும். அவன் சொல்றான், அவன் பிரச்சனையை கொட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி ஒவ்வொருத்தனையா தேடிட்டு போனாங்க. ஒரு பயிலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொருத்தனும் அவன் பிரச்சனையை கொட்டிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா ஒருத்தன் போயிட்டு இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு, வாப்பா நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, உண்மையிலே சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா,
ஆமா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். அவனை 2-3 நாள் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கானு. அவன் எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா போயிட்டு இருந்திருக்கிறான். இவனை தான் பிடிச்சிட்டு ராஜா போனோம் கூட்டிட்டு வந்தா, அவன் அழுக்கு வஸ்திரத்தை வச்சு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே என்ன வேலையின்ட்டு இல்லாத ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் தான் ஏன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ ராஜாட்ட கூட்டு வந்த பிறகு கேட்கும்போது அவன் சொன்னா, எனக்கு எதை குறித்தும் கவலையே இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ராஜா பரிசு பொருட்கள் என்ன செய்றாரு கொடுத்து என்ன செய்றாரு, இவனை ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்ல வைங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எதற்கு இந்த ஒரு கற்பனை கதை வருதுன்னா, என்ன பொருள் இருந்து எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்திற்காக ஏன் கவலைப்படுற, அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போதும். நிறைய சமயத்தில் உங்களுக்கு என்னவா, நீங்க அப்படி இப்படின்னு சிலரை பத்தி சொல்லுவாங்க, அவங்க வசதியா இருக்காங்க அப்படின்னு. இப்படி மட்டும் நீங்க என்னைக்கும் பேசிடாதீங்க. நான் சொல்றேன், இப்படி மட்டும் never ever tell like this. never ever. அவனை விட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு வெளியே தான் தெரியும், ஆனா அவன் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பணமும் பொருளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்காது. பட்டமும் பதவிகளும் ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது. அந்த பட்டம் பதவி இருக்கிற வரையும் தான் இருக்கிற, அதுவும் ஒரு நாள் சந்தோஷம் இருக்காது. எதை இழந்தாலும் இயேசு உங்க கூட இருக்கும்போது அது நிரந்தர சந்தோஷம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. முதலாவது சொன்னேன், ஆவியின் கனில ஒண்ணு, ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கிற இருக்கிறதற்காக நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னேன், இது இறைவன் கொடுத்த கட்டளை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளை, அதனால என்ன செய்யணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். மூன்றாவதாக, ஏன் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும்? நம்ம சந்தோஷமா இருந்தாதாங்க நம்மளை பார்க்கிறவன் அவனும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பான். ஹல்லேலூயா. அவனும் சந்தோஷமா இருக்கான். சரி, நம்ம சொல்றோம் we are called ourselves as a Christians. நம்ம கிறிஸ்தவர்கள்னு நம்ம அடையாளம் காட்டுறோம். ஓகே, நம்மள கிறிஸ்தவர்கள்னு அடையாளம் காட்டுறோம். அடுத்தது என்ன சொல்றோம், நான் விசுவாசி, நான் I am a believer. அடுத்து என்ன அடையாளம் காட்டுறோம், நான் ஒரு சர்ச் கோவர், நான் ஆலயத்துக்கு போகிறவன் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம காட்டுறோம். அப்போ others will observe us, watch us. மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவங்க கையில் பைப்பில் தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. சிலர் நம்ம பார்ப்பாங்க, இவன் கிறிஸ்தவன் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும், அடையாளம். சரினா பார்ப்பாங்க. அப்போ people are observing us, watching us. நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை பேச்சு, நம்முடைய காரியங்கள் இருக்குது. ஈவன் நம்ம வீட்டில் வேலை செய்கிற சில உதவி செய்கிற சர்வன்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஐயா எப்படி பேசுறாரு, இந்த அம்மா எப்படி பேசுது அப்படின்ட்டு அதை கூட கவனிப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கச்சில பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பான். அவன் கிறிஸ்தவர் அல்லாத இருப்பான், நம்ம கிறிஸ்தவமா இருப்போம். அவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பான், இவன் எப்படி பண்றான் அப்படின்ட்டு. அதே போல நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, போகும்போது பல சமயத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க கிறிஸ்டியனா இருக்கும், ஆனா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வியாபாரம் நீங்க செய்றீங்கன்னா 10 11 வியாபாரம் பண்ணக்கூடாது. ஐயா இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த வியாபாரி வார்த்தையில கரெக்டா இருப்பாரு, சுத்தமா இருப்பாரு, அவர் பிசினஸ் தெளிவா இருக்கும், இவரை நம்பலாம். இப்படிதான் ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தி வரணும். அப்போ ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள பார்க்கிறவன், அந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷத்தை மற்றொரு பார்த்து அந்த ரகசியத்தை கேட்கணும். எத்தனை பிரச்சனை உங்க குடும்பத்துல வருது, வியாதிக்கு மேல வருது, வியாதியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது அப்பதான் நீங்க சொல்லுவீங்க,
இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் எங்களால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு பதிலா நான் கிறிஸ்தவன், விசுவாசி, கோயிலுக்கு போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமே இல்லாம அப்படியே ஒரு மூஞ்ச தொங்க போட்டுட்டு அப்படியே தட சிறுசுன்னு அப்படியே போயிட்டு கடுகு பொறிஞ்ச மாதிரி வந்துட்டு அப்படியே போனா உங்களை பார்ப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த ஆள் என்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு, ஆனால் எப்பவுமே சீரியஸா இருக்காரு, ஒரு கிறிஸ்தவனை ஆனா அப்படி ஆயிடுவாங்களோ, கிறிஸ்தவனை ஆனா இப்படிதான் ஆயிடுவாங்க போல தெரியுதுன்ட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வராம போயிடுவான், வரணும்னு நினைக்கிறவங்க கூட வராம போயிடுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சந்தோஷமாய் இருப்பது, you will bring others to Christ. மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நீ கொண்டு வரணும்னா அதற்கு சந்தோஷம் உனக்கு தேவை. நீ பைபிளையும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது போற வழியிலே ஒரு இடத்த பயங்கர சண்டை போட்டு இருக்கான்னு வச்சுக்க, கையில பைபிள் இருக்கு. சர்ச்சு முடிஞ்சு போகும்போதே அங்க ஒரு ஃபைட்டிங் உங்க தெருவில் ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மாக்கும் உங்களுக்கும் ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சிருங்க. பக்கத்துல பாக்குறவன் என்ன நினைப்பான், போயிட்டு வர்றது கோயில், வந்து சண்டை போடுறது. அவன் திருப்பி கோயிலுக்கு வருவானா பாக்குறவன்? இதுதான் நமக்குள்ள உண்மையான சந்தோஷம். இயேசு கொடுத்த சந்தோஷம் இருக்கும்போது நாம் மற்றவர்களையும் இயேசுவின் இடத்தில் நாம் அழைத்து கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்முடைய சாட்சி கெட்டு போயிடும். நம்முடைய குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சபையிலையும் சரி, சமூகம் அது ரொம்ப முக்கியம். த சொசைட்டி. நிறைய பேர் அந்த சொசைட்டிக்குள்ள நம்ம இல்லாம அதுல மிங்கிள் பண்ணாம இருக்கலாம், வீட்டோட உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அல்லது வெளியே போகாம இருக்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் சில சமயத்தில் இல்லாம இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் அந்த சமூகத்தோடு கூட நம்ம ஒரு இன்டராக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அங்க நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய சமயத்தில் நானே அதன் இருக்கேன், எனக்கு தெரியாது அவங்கள யாருன்ட்டு, ஆனா அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு கூட ஒரு தம்பி வந்து சொல்றான், நான் ஜஸ்ட் ஒரு வெளியே ஒரு கடைக்கு போறதுக்காண்டி போயிட்டு காரை விட்டு தான் இறங்கினான். அவன் ஓடி வந்தான், வந்து பாஸ்டர் பிரைஸ் தரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான், என்னைய தெரியுதா பாஸ்டர் அப்படி இப்படிங்கிறான். அவன் கொஞ்ச நேரம் என்னைய பார்த்துட்டே இருந்து வந்து பேசுறான். அப்பதான் நமக்கு யோசிக்கணும், யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினைக்க கூடாது. There are so many eyes are watching us. Hallelujah. நம்ம நினைக்க யாரும் நம்மளை பார்க்கல. Many people are watching us. Not only the pastors. என்னைய மட்டும் இல்லை, உங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை, விட்னஸிங் லைஃப் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, நம்ம செயல், நம்முடைய சிந்தனை மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்குதா அதை பார்க்கணும். நம்ம சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்றோமா? அப்படி கொள்ளும்போது நம்மளை பார்க்குறவன் கேட்பான், உண்மையான ஒரு சந்தோஷம் இவங்ககிட்ட இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இவங்ககிட்ட இருக்குது. அதனால நிச்சயமாக அந்த இயேசு நல்லவர், அவர் எனக்கும் வேணும்னு சொல்லுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையும் இருக்கு. அதே போல நிறைய காரியங்கள் இந்த சாட்சியின் வாழ்க்கைங்கிறதுல ரொம்ப இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சதா சண்டைக்காடா நடந்துட்டு இருக்கும். பக்கத்து வீடு வரையும் கேட்கும், நம்ம கிறிஸ்தவம், நம்ம யாரு கிறிஸ்தவம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், நல்ல வேலைக்கு நான் ஹிந்துவாவே இருந்துட்டு போறேன்பா, அல்லது நல்ல வேலைக்கு நான் இஸ்லாமிய இதுலாவே இருந்துட்டு போறேன். இங்க பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்கிறாங்க, ஒரே சண்டைக்காடா கிடக்கும்பா, சண்டைக்காடா கிடக்கு, சாட்சி எல்லாம் போயிடும். எதற்காக சொல்றேன் என்றால், மார்க்கம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. அது கிறிஸ்தவமோ இந்தோ அல்லது இஸ்லாமோ, அது ரிலிஜன் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ், மேன் மேட் ரிலிஜியன்ஸ். இந்த மதத்தை உருவாக்கினது இறைவன் அல்ல, கடவுள் அல்ல. இயேசு மதத்தை உருவாக்கல, மதத்தை ஸ்தாபிக்கல. மதத்தை உருவாக்கினது மனிதன் தான். ஆனா நான் என்ன சொல்றேன், இயேசு மாத்திரமே அனைவருக்கும்
உலகத்தில் உள்ள எல்லாத்திற்கும் இந்த நிரந்தரமான எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை தர வல்லவர். அது யாருனாலும் சரி, கூயவர், அவன் எந்த நிறத்தை உடையவனாக சரி, எந்த மார்க்கத்தை உடையவனாக சரி, அல்லது எந்த மொழியை பேசினாலும் சரி, எந்த ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று போல என்ன செய்கிறார்? அவர் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்போ அதை பெற்றுக்கொள்ளதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அன்னைக்கு மாத்திரம் அந்த சவுல் அந்த வாய்ப்பை இழந்திருந்தனா அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள வந்திருக்குமா? வந்திருக்காது. பயன்படுத்தி கொண்டான். என்ன பயன்படுத்தி கொண்டான்? ஒரே ஒரு காரியத்தை தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். சரண்டர், அவ்வளவுதான். ஆண்டவரே, சித்தமாயிருக்கிறேன். அதே போலதான் ஆண்டவருடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்படைக்கும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும், அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரும். எப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு பரிசோதனையாக ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க தனிமையா இருக்கும் போதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஒரு நோட் பண்ணிட்டே வாங்க. எங்கெல்லாம் அது தவறு நடக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த சந்தோஷம் இலக்குதா, உடனே அதை ரீசார்ஜ் பண்ணணும். செல்போன் என்ன செய்யுது? சார்ஜ் போன உடனே போய் பிளக்க கொண்டு போய் சொருகுறீங்களா? அதே போல இயேசுவோடு கூட சொருகுவதற்கு பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போகும்போது ஜஸ்ட் கனெக்ட் டு ஜீசஸ். அதுதான். அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணும்போது, இயேசுவோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மீண்டுமாக சார்ஜ் எடுத்துக்கொள்வீர்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்? 3 காரியத்தை சொன்னேன். ஆவியின் கனி, அந்த கனி நம்மிடத்துல வர்றதுக்கு சந்தோஷமானது. 2வது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அதனால சந்தோஷம். கடைசியா சொன்னேன், மற்றவங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நீங்க வழி நடத்தணும்னா உங்களை பார்ப்பாங்க ஐயா. உங்க நடைமுறை பாவனைகளை பார்ப்பாங்க, உங்க பேச்சு, உங்கள் செயல்பாடு எல்லாத்தையும் உலகம் கவனிச்சுட்டு கொண்டு இருக்கும். உலகம் கவனிக்கும். அப்போ அவர்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இருக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு வித்தியாசம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இவர்கள் வழிபடுகிற தெய்வம் உண்மையான ஒரு தெய்வமாக இருப்பார். அவர் எனக்கு வேணும்னு ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில, ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தாரும் என்று நாம் கேட்போமா? எனக்கு தாரும். முதலாவது எனக்கு தாரும். அதற்கு பிறகு என் மூலமாக அநேக பேர் இந்த சந்தோஷத்துக்களை வழிநடத்தப்படுவதற்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தெரிஞ்ச பாட்டு தான். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் சரி, சோர்ந்து போகாதுங்க. சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களை அழைத்தவர், சவுலை பவுலாக அழைத்த தேவன் கடைசி வரை அவனை கைவிடல. அதே போல உங்களையும் கைவிட மாட்டார் ஐயா. உங்களையும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.
போகாதீங்க. எல்லாரும் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் சொல்லுவோமா? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும், எல்லாரும் என்னதான் நேர்ந்தாலும், எல்லாரும் சொல்லுங்க. என்னதான் நேர்ந்தாலும், வாழ்க்கையில இடம் வரட்டுமே. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாய். ஆமென். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாய். நம்ம அழைத்த தேவன், அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் ஆமாண்டவரே கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா பாடுவோமா? மகிழ்ச்சியோடு 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 சந்தோஷமாயிருங்க. ஆயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடிருப்பதா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷம் உங்களிலே நிறைவாய் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் சந்தோஷம், அது எப்பொழுது சாத்தியம்? நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது மாத்திரமே ஆண்டவரே. நீர் கொடுக்கிற இலவசமான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு எப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்பா. இந்த காலவேளையில எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு அந்த சந்தோஷத்தை தாரும் என்று கேட்கிறார்களோ, அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு தாரும் இயேசு சாமி என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு சாமி. ஆண்டவரே, ஆவியின் கனிகளே அவர்கள் காணப்பட உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய இவர்கள் சந்தோஷத்தின் மூலமாக மற்றவர்கள் இயேசுவாகிய பேழைக்குள்ளே வழிநடத்தி செல்லப்பட ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராகப்பா. இந்த பிரார்த்தனையிலே இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. அதே போல கர்த்தாவே தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை யூடியூப்ல பின்னாலே பார்க்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை நீ கொடுத்தருளும் அப்பா. இந்த சந்தோஷம், நீர் கொடுக்கிற சந்தோஷம் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, நிரந்தரமானது, நித்தியமானது, சதா காலமும் வாழ்ந்திருக்கக்கூடியது. அந்த சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும். அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்றால் நீங்க கொடுக்கிற சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க மகிழ்ந்து கலிகூற முடியும். அந்த பாக்கியத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆசீர்வதியும்.
யாருடைய வாழ்க்கையாவது அந்த சந்தோஷம் உள்ளே வரவிடாதபடிக்கு தடுக்கின்ற காரியங்கள் இருக்குமானால் அவைகளை இன்றைக்கு அப்புறப்படுத்தும். அவைகளை இன்றைக்கு அப்புறப்படுத்தி அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா. வியாதியோடு பலவீனத்தோடு யாராவது இருப்பார்கள், கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. விடுதலை கொடுப்பீராக. அவருடைய கஷ்டங்களை மாற்றும், அவருடைய கண்ணீரை தொடையும், அவருடைய கவலைகளிலே ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடும். அப்பா, உடைய கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.